அவர் கபில் சிபல் நேற்று திண்டாடுறாருங்க, தண்ணி குடிக்கிறார் நேற்று கபில் சிபல். அவர் இருந்ததால நேற்று டைம் வாங்க முடிஞ்சது. எல்லாத்தையும் நேற்றே டிஸ்மிஸ் ஆகி பெயிலை கேன்சல் பண்ணி உள்ள தூக்கி போட்டுட்டு இருப்போம். அவர் ஜெயிலில் போடுன்னு யாருமே கேட்கலங்க, மந்திரியா இருக்கக்கூடாதுன்னு தானே கேட்குறாங்க. நான் மந்திரியாவே அவரை வச்சு பண்ணீங்க எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஜனநாயக விரோத போக்குக்கு திமுக விலை கொடுக்குதோ இல்லையோ, திமுகவோட தோழமை கட்சிகள் மிகப்பெரிய விலையை அடுத்த ஆண்டு கொடுப்பார்கள். செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தோழமை கட்சிகளுக்கு என்ன வந்து? அசம்பிளி நடக்கும்போது ஒரு மந்திரிக்கு எதிராக இப்படி ஒரு ஸ்ட்ரிக்சர்ஸ் வருது. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்து ஒரு அண்ணா திமுக மந்திரிக்கு எதிராக நடந்ததுன்னா திமுக தமிழ்நாட்டையே கதிகலங்க வைக்கிற நடுநடுங்க வைக்கிற போராட்டங்கள் நடத்திருக்கோம். இல்லை அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நினச்சிருப்பாங்க. இதோட வெட்கக்கேடானது. இப்போ ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்து ரிசைன் பண்ணல, அவர் நான் அமைச்சராகத்தான் தொடர விரும்புகிறேன், நீங்கள் வேணால் ஜாமீன் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ஸ்மார்ட் மூவாக தெரியும். பட் திஸ் இஸ் நத்திங் பட் டீசிங் த சுப்ரீம் கோர்ட். நீங்கள் பயப்படலாங்க, பயத்தை வெளியில் காமிச்சக்கூடாது. யூ ஷுட் நாட் ஷோ யுவர் வீக்னஸ். நீங்கள் நாட் ஓன்லி தே ஆர் ஃபியரிங், தே ஆர் ஆப்வியஸ்லி எக்ஸ்போசிங் தர் ஃபியர். என்ன பண்ணியிருப்பான் ஈடி? நான் தலையை பாங்கிடுவேண்ணா. ஜனவரி மாதம் தான் சம்மனிங்க முடியும், அதுக்கப்புறம் தான் விசாரணை, அதுக்குள்ளே வேறு கவர்மெண்ட் வந்துடும். அதாவது 26 திமுக கவர்மெண்ட் தோற்றுணுன்னு கபில் சிபல் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாரு. இந்த வாதத்தை தூக்கி வைக்கிறாரு, எல்லாரும் கடந்து போகிறாங்க. அதை தப்பு செஞ்சவனையும் பிடின்னு தான் நம்ம சொல்கிறோம். அவன் பிடிச்சவன்லாம் ஓகியம் ஒன்றும் கிடையாது. இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, தண்ணி குடிக்கிறாங்க. ரெண்டாவது இப்போ இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு பண்ண. ஏன் இந்த எல்லா வாதத்தையும் நேற்று முக்குள் ரோத்தையும் கபில் சிபல் வைக்க வேண்டியதான்? எவ்வளோ பேர் திருடுறான், எங்களை மட்டும் ஏன் பிடிக்கிற? இந்த ஒரு வாதத்தை எடுத்து வைங்களேன் தைரியம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக மிக கடுமையான பல அப்சர்வேஷன்ஸை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அமைச்சராக நீடிக்கிறீங்களா, சிறைக்கு போகிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு பதிலையும் சொல்லியிருக்காங்க. இது பற்றியெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மனோஜ். சார், ஒரு அன்பிரசிடெண்ட்டாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சிட்டிங் மினிஸ்டரை போஸ்ட் ஆர் ஃப்ரீடம் அப்படின்னு கடுமையாக கேட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல் அன்பிரசிடென்டட், வரலாறு காணாதது, இதற்கு முன் உதாரணம் இல்லாதது, மிக மிக மோசமான ஒரு தமிழகத்துக்கு எதிரான கண்டனத்தை தமிழ்நாடு அரசு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கண்டனத்தை தான் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கு. ஏன்னா இது வெறும் செந்தில் பாலாஜி சிட்டிங் மினிஸ்டருக்குன்னு எடுத்துக்கூடாது. அமைச்சரை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. இது முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கண்டனம். பிரச்சனை என்ன? அவர் ஜூன் மாதம் 14 2023 அமலாக்கத்துறையால் மணி லாண்ட்ரிங் கேஸில் கைது செய்யப்படுறார். 2015 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் வேலையை வாங்கி தரதா, பல பேரை ஏமாத்தினதா, நூற்றுக்கணக்கானவர்களை ஏமாத்தினதா எடப்பாடி பேரிலேயே போடப்பட்ட வழக்கோட தொடர்ச்சியாக அதோட ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருக்குன்னு இடி உள்ள வருது, ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வழக்கில் ஒத்துழைக்க மறுக்கிறாருன்னு அவர் ஜூன் 14 2023 கைது செய்து அமலாக்கத்துறை கிட்ட 15 மாதங்கள் சிறையில் இருந்துட்டு 15-16 மாதங்கள் இருந்துட்டு 15 மாதம் இருந்துட்டு செப்டம்பர் 27 2024 அவருக்கு விடுதலை கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் பெயில் ஜாமீன் கொடுக்குது. இதில் அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் வந்து மந்திரியாவே ஜெயிலில் இருந்தார் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ. அதுவே அப்போ பெரிய சர்ச்சையாச்சு. இன்ஃபேக்ட் அவரோட ஜாமீன் மனுக்கள் திரும்ப திரும்ப தள்ளுபடி ஆகும்பொழுது ஒரு முறை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ், நீங்கள் மந்திரியாக இருந்துக்கிட்டு எப்படி ஜாமீன் மனு தாக்கல் பண்ணலாம், எந்த விதத்தில் நியாயம்னு கேட்கும்போது அந்த ஹியரிங் வரத்துக்கு முதல் நாள் அவர் ராஜினாமா பண்ணார். ஆனால் அப்படியும் கோர்ட்டு பெயிலில் டிஸ்மிஸ் பண்ணிச்சு. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் வாங்கினார். செப்டம்பர் 27 2024 2 நீதிபதிகள் அமர்வு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்குது. 2 நாள் பொறுத்து ஜஸ்ட் 2 days ஆஃப்டர் தட் செப்டம்பர் 29 அவர் பழைய மாதிரியே மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வை டாஸ்மாக் மந்திரியாக பதவி ஏற்றுக்கிறார். இதுதான் இப்போ பிரச்சனையாக உருவாக்குது. கடந்த டிசம்பர் மாதம் இந்த வழக்கு மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் வந்தபொழுது நீதிபதிகள் வந்து ஆச்சரியம் தெரிவிக்கிறாங்க. வாட் இஸ் திஸ், வி ஆர் சர்ப்ரைஸ், வி கிராண்ட் பெயில் அண்ட் நெக்ஸ்ட் டே யூ பிகம் மினிஸ்டர் அப்படின்றாங்க. அதன் பிறகு 3 முறை இந்த வழக்கு வந்திருக்குது. நீங்கள் எப்படி ஜாமீன் மந்திரி ஆகலான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஜாமீன் மனுவை ரத்து செய்ய சொல்லி அமலாக்கத்துறையும் ஒரு தனிநபரும் காசு கொடுத்து வேலை கிடைக்காம ஏமாந்தவரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. 4வது முறையாக நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ நீதிமன்றம் மிக கடுமையான அப்சர்வேஷன்ஸை கொடுக்குது. நாங்கள் ஜாமீன் கொடுத்த அடுத்த நாளே போய் மந்திரி ஆகிறீங்க, இது வந்து டிஸ்ஆனஸ்ட். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தோன்னா சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது. மந்திரியாக இருக்கும்போது கைது செய்கிறாங்க, ஆனால் இப்போ நான் ஜாமீன் கோரும்போது மந்திரியாக இல்லை, அதனால் சாட்சியை கலை பண்ணுற பேச்சுக்கு இடமில்லைன்னு சொல்கிறீங்க, அதனால் நாங்கள் ஜாமீன் கொடுத்தோம். ஆனால் நாங்கள் ஜாமீன் கொடுத்த உடனே நீங்கள் மந்திரி ஆகிறீங்கன்னா
நாங்கள் இந்த ஜாமீனை ரத்து செய்ய தயங்க மாட்டோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்த விவகாரத்தில் என்று பதிவு செய்து உங்கள் ஜாமீனை ரத்து செய்வோம்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. கபில் சிபலும் முகுல் ரோத்தகியும் இவருக்காக செந்தில் பாலாஜிக்காக ஆஜரானவங்க தடுமாறுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியாக ஆல்மோஸ்ட் ஆர்டர் டிக்டேட் பண்ணுறதுக்கு அவள் என்ன கேட்குறாங்க, யூ வாண்ட் ஃப்ரீடம் ஆர் போஸ்ட், சுதந்திரம் வேணுமா இல்லை மந்திரியாக இருந்து ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஆர்டர் டிக்டேட் பண்ணுற ஸ்டேஜ் வரும்போது கபில் சிபல் திங்கக்கிழமை வரைக்கும் டைம் கொடுங்க, நாங்கள் அன்னைக்கு வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறோம், ஆர்கியூலாம் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதை ஏற்றுக்கிட்டு வழக்கை திங்கட்கிழமை 28ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகப்போகுது. இதுவரை தமிழ்நாடு அரசிடமிருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் எதிர்வினையும் வரல. முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணல, மந்திரிங்க ரியாக்ட் பண்ணல, செந்தில் பாலாஜி ரியாக்ட் பண்ணல. பெருசாக இதை எடுத்து போராட வேண்டிய எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கி சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு, 12 மணி ஆகப்போகுது, இது வரைக்கும் யாருமே ஒன்றும் பேசலை. பிஜேபி எம்எல்ஏ வானதி மட்டும் ஏதோ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்களாம். பிஜேபிக்கு அரசியல் செய்ய தெரியாது, மதத்தை வச்சு அரசியல் பண்ண தெரியுமே ஒழிய ஆக்சுவல் பாலிடிக்ஸ் வச்சு அரசியல் பண்ண தெரியாது. இன்றைக்கி கூட ஜம்மு காஷ்மீரில் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அஞ்சலின்னு பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே கொல்லப்பட்டவங்க முஸ்லீம்ஸும் இருக்கான், இந்தியர்களுக்கு அஞ்சலின்னு வாயில் வரல. ஸோ மதத்தை தவிர வேறு எதை வச்சும் பிஜேபியால் அரசியல் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக மீடியா வந்து பேச வேண்டிய அளவுக்கு இதை தமிழ்நாட்டில் குறிப்பாக டெலிவிஷன் சேனல்ஸ் நேற்று யாருமே டிபேட்டு கிடைக்கல எக்ஸப்ட் ஒன் சேனல். ஸோ இப்போ இந்த விவகாரம் இதுவரை தமிழ்நாடு சந்தித்திராத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. இனிமேலாம் ஒரு மந்திரியாக ஸ்டாலின் வைத்திருப்பது என்பது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அன்டெனபிள். அவராக ரிசைன் பண்ண போகிறாரா இல்லை ஸ்டாலின் அவரை டிஸ்மிஸ் பண்ண போகிறாரா? ஏன்னா திங்கட்கிழமை மதியானம் 2 மணிக்கு இந்த தகவலை 28ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போவார், அதில் எந்த சந்தேகம் வேணாம். இப்போ பிரச்சனை இவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ண பிறகும் அவர் இன்னமும் மந்திரியாக தொடர்றதும், இதை பற்றி எதுவுமே பதில் சொல்லாமல் ஆளுங்கட்சி திராவிட மாடல் அரசு அமைதி காட்பதும் அதாவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எல்லாம் இதில் வந்து செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அந்த டைப்பில் இருக்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பேருக்கு எதிராக கேஸ் இருக்குது, எவ்வளோ பேர் ஜாமீன் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் ஏன் அமைச்சர் நீடிக்கிறேன்னு கேட்க மாட்டீங்க, செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் இது, திமுகனை மட்டும் ஏன் உடனே இப்படி கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. தனக்கு வேண்டும் பொழுது உச்சநீதிமன்றத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவதும், தங்களுக்கு எதிரான தீர்ப்பு வரும்பொழுது உச்சநீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் கற்பிப்பதும் திமுகவுக்கும் அதன் தோழமை கட்சிகளுக்கும் ஆண்டாண்டு காலமாக கைவந்த கலை. அதைத்தான் அவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருடன் திருடி மாட்டிக்கொள்கிறான், அவனை பிடித்து விசாரணை நடத்தும் போது அவனுடைய ஆதரவாளர்கள் உலகத்தில் எவ்வளோ பேர் திருடுறான், என்னை மட்டும் ஏன் பிடிச்சா, இவரை மட்டும் ஏன் பிடிச்சான்னு கேட்டால் அது எந்த அளவு அறிவு நேர்மைக்கு உட்பட்டதோ அந்த அளவு அறிவு நேர்மைக்கு உட்பட்ட வாதம் தான் இது. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நேற்றைய அப்சர்வேஷன்ஸில் ஜஸ்டிஸ் ஓகா, 2 நீதிபதிகள் ஜஸ்டிஸ் விஜய் பயான் அண்ட் ஜஸ்டிஸ் ஓகா, அவர் தான் வந்து சீனியர் ஜட்ஜி ஜஸ்டிஸ் ஓகா, அவரோட அப்சர்வேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப 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 தெளிவாக சொல்கிறார். பிஎம்எல்ஏல பெயில் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் ஆர்டிகல் 21 அடிப்படை மனித உரிமை சார்ந்து உங்களுக்கு பெயில் கொடுத்தோம், ஜாமீன் கொடுத்தோம். அப்போ கூட என்ன சொல்லி கொடுத்தோன்னா, 15 மாதமாக நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, இந்த வழக்கு வந்து விசாரித்து முடிப்பதற்கு பல ஆண்டுகளாகும், அதுவரை ஒரு மனிதனுடைய சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம். நீங்கள் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குதுன்னு வந்து எங்கள் கேட்டிங்க. அது என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்? கைது செய்யப்படும் பொழுது மந்திரியாக இருந்தார், சிறையில் இருந்தார், பல மாதங்கள் மந்திரியாகவே சிறையில் இருந்தார். ஜாமீன் மனுக்கள் திரும்ப திரும்ப நிராகரிக்கப்பட்டன. ஜெயிலில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாகவே மந்திரியாக இருக்கும்பொழுது ஒரு சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், அவர் செல்வாக்குமிக்கவர் என்ற வாதத்தை முன்வைத்து தான் உங்களுடைய அமலாக்கத்துறை வாதிட்டது. ஆனால் நீங்கள் மந்திரி பதவியிலிருந்து இப்பொழுது விலகிவிட்டதாக கூறுகிறீர்கள். அதை சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் நிலைமை மாறியிருக்கிறது, ஆகவே நீங்கள் மந்திரியாக இல்லாத காரணத்தால் சாட்சிகளை கலைக்க மாட்டீர்கள் என்பதை பதிவு செய்து தான் நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் வழங்கினோம். நீங்கள் மந்திரியாக இல்லை என்ற வாதத்தை உங்களுக்கான ஜாமீன் கோரும்பொழுது நீங்கள் அழுத்தமாக பதிவு செய்தீர்கள். அதை நாங்கள் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸாக எடுத்துக்கொண்டு ஜாமீன் வழங்கினோம். ஆனால் நீங்கள் அடுத்த நாளே போய் மந்திரி ஆகிறீர்கள். ஆகவே அந்த ஒரு ஆஸ்பெக்டில், அதாவது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட் அங்கேயே அடிபட்டு போயிடுது. ஆகவே உங்கள் ஜாமீனை ஏன் ரத்து செய்யக்கூடாது? கபில் சிபல் என்ன கேட்குறாரு, வேறு மாநிலத்துக்கு வழக்க மாற்றுவோன்னும் போது அப்பயும் ஒரு மந்திரியாக இருந்தாருன்னா மாற்ற முடியாது, அதில் சாட்சிகளை சீர்குலைக்கக்கூடிய வாய்ஸ் இருக்குதுங்க. அடுத்து கபில் சிபல் அடுத்த ரெண்டுக்கு போகிறாரு. ஜனவரி மாதம் தான் சம்மனிங்க முடியும், அதுக்கப்புறம் தான் விசாரணை, அதுக்குள்ளே வேறு கவர்மெண்ட் வந்துடும். அதாவது 26 திமுக கவர்மெண்ட் தோற்றுணும்னு கபில் சிபல் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாரு. இந்த வாதத்தை தூக்கி வைக்கிறாரு. இங்கே எல்லாரும் கடந்து போகிறாங்க. அதை ஒரு ஜாமீனுக்காக எவ்வளவு நாடகம் ஆடுவாங்க, மந்திரியை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ நாடகம் ஆடுவாங்கிறதுக்கு நேற்று கபில் சிபலோட வாதமே ஒரு எடுத்துக்காட்டு. சாட்சிகளை நீங்கள் மந்திரியாக இருந்தால் சீர்குலைப்பீர்கள் என்பதற்கு நம்புவதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் மந்திரியாக இருக்கணுமா அல்லது சுதந்திரமாக இருக்கணுமான்றது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்னும் பொழுது
இந்த கேஸில் வந்து சாட்சிகள் எல்லாருக்கும் சம்மன் கொடுப்பதே ஜனவரி மாதம் தான் முடியும். அதுக்கு பிறகு தான் விசாரணை. அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு தேர்தல் வந்துடும். அதுக்குள்ளே புது கவர்மெண்ட் வந்துடுன்றார் கபில் சிபல். அப்போ ஜட்ஜி என்ன கேட்குறாரு, ஏன் அந்த புது கவர்மெண்ட்லையுமே கூட செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கலாம், இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்றாரு. முதல்ல இந்த கபில் சிபலோட இந்த வாதம் எத்தகைய தன்மை கொண்டது? அடுத்த வருஷம் ஜனவரியோட தான் சம்மனிக்க முடியும், அதுக்கப்புறம் புது கவர்மெண்ட் வந்துடும்னா திமுக கவர்மெண்ட் இல்லைன்னு அங்கே ஓப்பனாக சொல்கிறார். எந்த அளவுக்கு இவர்கள் நாடகம் ஆடுவார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சரியான உதாரணம். ஆகவே நீங்கள் சொன்ன அந்த உதாரணம் அவன் மந்திரியா இல்லை இவன் மந்திரியா இல்லையானா இவையெல்லாம் விசாரணைக்கு உட்பட்ட விஷயங்கள் தான். இப்போ வந்து சார்ஜஸை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய பல பேர் மந்திரியாக தான் இருக்காங்க. ஏன் நம்ம ஜெயலலிதா எடுத்துப்போமே, சொத்து குவிப்பு வழக்கில் 96 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னு டிசம்பரில் ஜெயலலிதாவை கைது பண்ணி சிறையில் இருக்கும்போது சொத்து குவிப்பு வழக்கு போடப்படுது. அந்த கேஸில் வந்து 66 கோடிக்கு வருமானத்துக்கு அதிகமாக 96 சொத்து சேர்த்ததா 96 எண்டில் கேஸ் போடுறாங்க. 97 அல்லது 98 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகுது. 2000 ஐ திங்க் 99 2000 சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகுது அந்த அம்மாவுக்கு எதிராக. 2001 அந்த அம்மா சிஎம் ஆகிறாங்க. ஒரு 6 மாதம் பதவி போது மறுபடியும் ஆகிறாங்க. 2001 to 6 ஒரு 4.5 வருஷம். அதுக்கு பிறகு 2011 to 14 ஒரு 3 வருஷம், கிட்டத்தட்ட 7.5 வருஷம் அந்த அம்மா சிஎம்மாக இருந்து தான் கேஸை எதிர்கொண்டாங்க. நியாயப்படி பார்த்தா அவங்க இருந்திருக்க முடியாது, சிஎம்மாக இருந்திருக்க முடியாது. ஆனால் இதுதான் இந்திய நீதித்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு இதுதான். ஆனால் இந்த செலக்டிவ் அப்ரோச் தான் டிஎம்கே கொஸ்டின். இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இப்போ இதே செலக்டிவ் அப்ரோச்னா வந்து எவ்வளோ பேர் வந்து மாட்டி ஜெயிலுக்கு போனவனு இருக்கான் இல்லையா? இப்போ ஆராசா ஜெயிலுக்கு போனார், கனிமொழி ஜெயிலுக்கு போனாங்க, ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனாங்க. வட இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஜேடியிலலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேசஸை ஃப்ரேம் பண்ணும்போதே வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இந்த பக்கத்துக்கும் உதாரணம் இருக்குது, அந்த பக்கத்துக்கும் உதாரணம் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த மாதிரி விடுபட்டவங்களையும் நீங்கள் வந்து மந்திரி பதவியிலேருந்து இறக்கணும்னு கேட்குறது தான் கோஷமாக இருக்க முடியுமே தவிர, இதை மாதிரி பல பேர் இருக்கான் என்னை மட்டும் ஏன் நீ டார்கெட் பண்ணுறது ஏற்புடையதல்ல. இன்னொன்று பிஎம்எல்ஏ வழக்குகளில் இது ரொம்ப முக்கியமானது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் பிஎம்எல்ஏல வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னா ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்கான். மற்ற கேசஸில் இருக்குது. இது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது இதே மாதிரி சில பேர் வெளியில் இருக்கான்னா அவனையும் செந்தில் பாலாஜி மாதிரி மந்திரி பதவியில் இருந்தாங்கன்னா நீக்கிறதுக்கு தான் கோரிக்கையாக எழ முடியுமே அல்லாமல் செந்தில் பாலாஜியை வந்து அவங்களோட ஒப்பிட்டு செந்தில் பாலாஜிக்கு சிறப்பு சலுகை கொடு என்பது அபத்தமானது. இன்னொரு பாயிண்ட்டை அவங்க பதிவு பண்ணுறாங்க. ப்ரெடிகேட் அஃபென்ஸில் இவர் மிக மோசமாக நடந்து கொண்டார், பேரம் பேசினார், செட்டில்மெண்ட் பண்ணாருன்னு சுப்ரீம் கோர்ட்டோட அஃபிடவிட்ஸே இருக்குது. ஆகவே இவருடைய வரலாறு என்பது நேற்று ஜஸ்டிஸ் ஓகா சொல்கிறாரு, இவருடைய வரலாறு என்பது கடந்த காலங்களில் இவர் சாட்சிகளை சீர்குலைப்பார் என்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்றன, அதனால ஒரு மந்திரி பதவியில் நீடிக்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் கோர்ட் பதில் சொல்லிடுச்சு. ஆனால் லாஸ்ட் அந்த பெயில் ஆர்டரில் அவங்க எங்கேயுமே ஒரு அமைச்சராக பதவியிருக்க கூடாதுன்னு சொல்லலாம். மனோஜ் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு தான் நேற்று அவர் தெளிவாக பதில் சொல்லிட்டார். நேற்று வந்து முகுல் ரோத்தகி, கபில் சிபல் 2 பேருமே வந்து அப்பியர் ஆகிருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு. லாஸ்ட் டைம் எல்லாம் வெறும் முகுல் ரோத்தகி தான் வந்தார். இந்த ஒரு ஹீட் அதிகமாக இருக்கணும், கபில் சிபலையும் இருக்கிறாங்க. 2 பேருக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு தெரியும், 45 லட்சம் 50 லட்சம். நேற்று ஒரு நாள் மட்டும் 1 கோடி ரூபாய் செந்தில் பாலாஜிக்காக அரசு செலவு பண்ணியிருக்குது. இந்த பாயிண்ட்டை தான் முகுல் ரோத்தகி கலப்புறாரு. நாங்கள் ஜாமீன் கொடுக்கும்போது நீ மந்திரி ஆகக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலையான்னு. ப்ரிசைஸ்லி அதுக்கு தான் அந்த ஆர்குமெண்ட் வருது. உங்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்ததே நீ மந்திரியா இல்லைன்ற காரணத்தால் தான் உனக்கு நான் ஜாமீன் கொடுத்தேன், அதனால் நீ வந்து மந்திரி ஆகக்கூடாதுன்ற கண்டிஷனை போட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் த பெயில் ஆர்டர் கிளியர்லி ஸ்டேட்ஸ் டியூ டு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். அது என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்? நீ அரெஸ்ட் ஆகும்போது மந்திரி, அதுக்கு பிறகு 3 தடவையோ 4 தடவையோ பெயில் டிஸ்மிஸ் ஆகும்போது யூ ஆர் கண்டினியூ டு பி மினிஸ்டர், அதுக்கு பிறகு தான் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க. சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்ற காரணத்தை வச்சு தான் முகுல் ரோத்தகி அப்பீர் ஆகி தொடர்ந்து ஆர்கியூ பண்ணுறாரு. அவருக்கான பெயிலுக்கு வந்து முக்கியமான காரணங்களில் ஒன்று சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்றது. அதனால் வந்து பெயிலை கிராண்ட் பண்ணும்போது வந்து நீ மந்திரியா பதவி ஏற்றுக்கக்கூடாதுன்னெலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்றாங்க. பிகாஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகி கேஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு, ட்ரையல் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆகவே இந்த வழக்கில் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில் சொல்லப்பட்டு விட்டது. ராஜினாமா செய்துட்டு போவதை விட அல்லது அவரை அமைச்சரவையிலேருந்து டிஸ்மிஸ் செய்வதை தவிர ஸ்டாலினுக்கோ செந்தில் பாலாஜிக்கோ எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம். எதிர்க்கட்சிகள் இதை பெரிய அளவில் இன்றைக்கி பேச வேண்டிய அளவுக்கு அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அசம்பிளி நடக்கும்போது ஒரு மந்திரிக்கு எதிராக இப்படி ஒரு ஸ்ட்ரிக்சர்ஸ் வருது. இதே திமுக எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு அதிமுக மந்திரிக்கு எதிராக நடந்ததுன்னா திமுக தமிழ்நாட்டையே கதிகலங்க வைக்கிற நடுநடுங்க வைக்கிற போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். அதிமுக அமைதியாக இருக்குது. இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவே தெரியல அவங்களுக்கு. மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டிய அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நினச்சிருப்பாங்க. இதோட வெட்கக்கேடானது. என்ன சொன்னால் அப்படி பார்த்தீங்கன்னா எதுக்கு செந்தில் இப்போ நீ கேட்குறதுல நடுப்புற டாஸ்மாக் ஊழலை பற்றிலாம் நீங்கள் கேட்குறீங்கல்ல, அப்போ இது என்ன அரசியல்? அப்போ வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தேவர் ஆன் த சேம் பேஜ். இது எந்த மாநிலத்திலும் இல்லாத அசிங்கங்க. இது 4வது முறையாக கோர்ட்டு கேட்குது நீ எப்படி மந்திரியாக இருப்பேன்னு. நல்லா கவனிங்க, அசம்பிளி நடக்கும்போது இந்த டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து கண்டிப்பாக திங்கக்கிழமை ஒரு பதவி விட்டு இறங்குறோம். பதவியை விட்டு அவர் இறங்குறாரு, ஒன்று ராஜினாமா இல்லை டிஸ்மிஸ்னா
அந்த தகவலை முதலமைச்சர் அசெம்பிளியில் பதிவு பண்ணணும். சாதாரணமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. செஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மந்திரியை நீக்கினாலோ அல்லது அவரே பதவி விலகினாலோ எதற்காக அது நடந்தது என்பதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். இதுதான் நடைமுறை. ஆனால் இந்த கவர்மெண்ட் அதெல்லாம் செய்யுமான்னு தெரியாது. ஏன்னா எல்லா நாம்ஸும் நீ காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அருவருப்பான வெட்கக்கேடான நிலைமையில தான் தமிழ்நாடு அரசியல் இருந்துகிட்டு இருக்குது. ரொம்ப தெளிவாக போய் உச்சநீதிமன்றத்தோட தமிழ்நாடு அரசு மல்லு கட்டிக்கிட்டு இருக்குது, மோதி கொண்டு இருக்கிறது. கவர்னர் விஷயத்தில் மு.க. ஸ்டாலின் அரசுக்கு கிடைத்த நல்ல பெயரை செந்தில் பாலாஜி விஷயத்தில் மு.க. ஸ்டாலின் அரசு இழந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக் அப்படின்ற ஒரு டோன் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து டிஎம்கே நேஷனல் லெவலில் பிஜேபிக்கு ஒரு ப்ரெஷரை போடுறதுனால திமுக மீது வேண்டும்னே பண்ணுறதுக்கான வெவ்வேறு வகையில் அது ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதும் திமுக வைக்கிற பார்வையாக இருக்குது. பொலிட்டிக்கல் அட்டாக்னு அவங்க சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறாங்க. நேற்றைய டெவலப்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது. நேற்றைய டெவலப்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும். இப்போ டாஸ்மாக் கேஸில் யாரோ 4 பேரை இடி அரெஸ்ட் பண்ணுறான், அல்லது வந்து திமுகவில் டாப் லெவலில் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறான்னா அப்போ இந்த வாதம் வந்து லாஜிக்கு உட்பட்ட வாதம். அப்போ கூட அது உண்மையா இல்லையான்றது வேறு விஷயம். லாஜிக்கலி இட் இஸ் கரெக்ட். பிகாஸ் இடிக்கு வந்து அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில் பழி வாங்கிறதுக்கு தான் அது வந்து வேட்டை நாயாக பயன்படுத்தப்படுகிறது என்ற வாதம் ஒதுக்கி தள்ள முடியாத வாதம். அதை நாம் ஒப்புக்கொள்ளலாம். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான வாதம். இதை பொலிட்டிக்கல் அட்டாக் என்று சொல்லுவது உச்சநீதிமன்றத்தின் மீது சேத்தை அள்ளி வீசக்கூடிய, கரியை பூசக்கூடிய வேலை. தைரியம் இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பொலிட்டிக்கலாக டிஎம்கேக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லட்டும். இப்படி பேசக்கூடிய உத்தமர்கள் திமுகவை பழி வாங்கிறதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க, இது பொலிட்டிக்கல் அட்டாக்னு சொல்லக்கூடிய திமுக அனுதாபிகள், திமுக ஆதரவாளர்கள், அவர்களுக்கு தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டை நேம் பண்ணி சொல்லட்டும். ஏன்னா நேற்றைய டெவலப்மெண்ட் இட் இஸ் பிட்வீன் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஸ்டேட் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றத்துக்கும் மாநில அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான பிரச்சனை, உச்சநீதிமன்றத்துக்கும் தமிழ்நாட்டில் மந்திரியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு இடையிலான பிரச்சனை. இந்த கருத்துக்களை நீங்கள் மந்திரியாக நீடிப்பது என்பது அறவே சாத்தியமற்றது. உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா, மந்திரி பதவி வேண்டுமா என்று தெளிவாக கேட்ட பிறகு இதை பொலிட்டிக்கல் டோனில் பேசுவது என்பது அப்பட்டமான உள்நோக்கம் கொண்டது. இது வந்து கண்டெம்ட்டுக்கே உட்பட்டது. இது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகும். இப்படி பேசுபவர்கள் துணிச்சல் இருந்தால் இது சுப்ரீம் கோர்ட் பொலிட்டிக்கல் டோனில் பேசுது, மோடி கவர்மெண்ட்டோட பொலிட்டிக்ஸுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் உடன்படுது, இட்ஸ் அன் அட்டாக் ஆஃப் பொலிட்டிக்கல் நேச்சர்னு தைரியம் தான் சொல்லட்டும். அதற்கான எதிர்வினையை இவர் சந்திப்பார்கள். உச்சநீதிமன்றம் இவ்வளவு கேள்விகள் கேட்டும் செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராகவே நீடிக்கிறார். அதுக்கான தேவை என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை நீங்கள் முதலமைச்சரிடம் கேட்க வேண்டும், என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ தூரம் ஜெயலலிதா கூட இவ்வளோ ஸ்ட்ரிக்சர்ஸ் வரலைங்க. ஜெயலலிதா கூட இவ்வளோ ஸ்ட்ரிக்சர்ஸ் வரல. பிகாஸ் ஷி ஹேட் அ லாங் பொலிட்டிக்கல் பேட்டில். மிகப்பெரிய அளவில் லீகல் பேட்டில் நடத்தின ஜெயலலிதாவை பார்த்து கூட உச்சநீதிமன்றம் வந்து திரும்ப கேட்கல. ஒரே ஒரு தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது எப்போனா, அந்த அம்மா எம்எல்ஏவா தகுதி இல்லாமல் சிஎம்ஆ பதவி ஏற்றப்ப திமுக போட்ட கேஸில் செப்டம்பர் 21, 2001 ஜஸ்டிஸ் எஸ்பி பரூச்சா தலைமையிலான சீஃப் ஜஸ்டிஸ் எஸ்பி பரூச்சா தலைமையிலான 5 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து ஜெயலலிதா எம்எல்ஏவாக நிற்க தகுதி இல்லாதவர்னா, அவர் எலெக்ஷனில் நிற்க தகுதி இல்லாதவர்னா சிஎம்ஆ பதவி ஏற்றுக்க தகுதி இல்லை அவருக்கு. ஆகவே அவர் சிஎம்ஆ பதவி ஏற்றது செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அது ஒன்று தான் அவங்களுக்கு எதிராக வந்த ஸ்ட்ராங். அப்புறம் டான்சி கேஸில் வந்து வாங்கின நிலத்தை திரும்ப கொடுத்துருங்கன்னாங்க. இவ்வளோ தான். நீ எப்படி மந்திரியாக நீடிக்கலான்னு திரும்ப நேற்று அவர் ஜஸ்டிஸ் ஓகா சொல்கிறாருல, 4வது முறையாக நாங்கள் உங்களை கேட்குறோன்றாரு. ஒரு லாங் ரோப் கொடுக்குது. இவ்வளோ நடந்த பிறகு, அதுவும் நேற்றைய டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் ஏன் வெட்கங்கட்டு இவ்வளவு தூரம் வந்து மௌனம் காக்கிறார்கள். மற்ற மாநிலங்களெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் தான் வந்து தவறு நடக்கும்பொழுது வெளிப்படையாக பேசுவார்கள். இது இடி பண்ணியிருந்து நீங்கள் இப்போ இடி அரெஸ்ட் பண்ணி யாரோ பெரிய ஆள் அரெஸ்ட் பண்ணி அமைதி காத்து இல்லை, அது வந்து இது வந்து பொலிட்டிக்கல் மேண்டேட், பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்னா கூட அதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. திஸ் இஸ் சுப்ரீம் கோர்ட் கேட்குற கேள்விக்கு மாநில அரசு பதிலே சொல்லாமல் இருக்குது, எந்த ரியாக்ஷனும். ஏன்னா இது ஸ்ட்ரிக்சர்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், நாட் ஓன்லி செந்தில் பாலாஜி. அப்போ மாநில அரசுக்கு எதிராக, முதலமைச்சருக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய கண்டனங்களை நீங்கள் வாய்மூடி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை காரணியை வைத்துக்கொண்டு ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலைக்கு திமுகவும் திமுகவை விட முக்கியமாக இந்த கூட்டணி கட்சிகள் இந்த படுபாதக செயலுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான விலையை இவர்கள் அடுத்த எலெக்ஷனில் கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது எல்லாத்துக்கும் ஒரு வினை உண்டு. எல்லா வினைக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். இந்த மாதிரி ஜனநாயக விரோத போக்குக்கு திமுக விலை கொடுக்குதோ இல்லையோ, திமுகவோட தோழமை கட்சிகள் மிகப்பெரிய விலையை அடுத்த ஆண்டு கொடுப்பார்கள். ஏன் இவங்க இதில் மௌனம்? செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தோழமை கட்சிகளுக்கு என்ன வந்தது? இப்போ மாநில நலன் சார்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு தோழமை கட்சிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் பின்னால் நிற்கிறது. அது ஆளுநர் இடையிலான பிரச்சனையாக இருக்கட்டும்,
மாநில உரிமைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நிதி ஆதாரங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் திமுகவின் தோழமை கட்சிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் மு.க. ஸ்டாலின் பின்னால் தான் நிற்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் வந்து இந்த பாவத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகமும் துணைப்போம்னு எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? செந்தில் பாலாஜி விஷயத்தில் தோழமை கட்சிகள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் என்பது, அதாவது இதுக்கான விலையை வந்து இந்த தோழமை கட்சிகள் வரும் தேர்தலில் கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஏன்னா எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் இவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள்? பிஜேபி எதிர்ப்புக்கு, மதவாத எதிர்ப்புக்கு, பாசிச எதிர்ப்புக்கு உண்மையிலேயே ஒரு அர்த்தம் இருக்கிறது என்றால் அது தூய்மையான நிர்வாகத்திற்காக நடைபெறக்கூடிய போராட்டத்தில் நியாயத்தின் பக்கம் நிற்பது. ஒரு செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு எதுக்கு தோழமை? திமுக காப்பாற்றுறதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் காப்பாற்றுவதற்கும் அவர்கள் பக்கம் நியாயமான காரணங்கள் இருக்கலாம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனால் இந்த தோழமை கட்சிகள் எதற்காக இந்த பாவத்துக்கு துணை போக வேண்டும்? தூய்மையான அரசியலை பேசக்கூடிய இடதுசாரிகளை விசிகாவை ஏன் மௌனமாக இருக்காங்க? இன்னும் முட்டு கொடுக்குறாங்கல்ல. செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுத்து இடதுசாரிகள் இன்றைக்கு நிற்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆக பிஜேபி எதிர்ப்புக்கான, மதவாத எதிர்ப்புக்கான தார்மீக தகுதியை இரண்டு இடதுசாரிகளும் விசிகாவும் வெகு விரைவாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் மன்றத்தில் இதற்கான விலையை இவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் இப்போ நம்ம பர்டிகுலர் கேஸுன்னு பார்க்கும் பொழுது நமக்கு இவ்வளோ மெரிட்ஸ் தெரியுது. ஆனால் ஓவராலாக பார்க்கும் பொழுது இடி ரைட் பண்ணுறவங்களோ, இல்லை இடி வந்து ஒரு ஜாமீன் ரத்து பண்ணணும்னு கேட்குறவங்களோ, இல்லை இடி அகைன் சுப்ரீம் கோர்ட்லேயோ மற்ற கோர்ட்லேயோ ஸ்பீடப் பண்ணுற விஷயங்களோ பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக அப்போசிஷனுக்கு எகென்ஸ்டாகவே இருக்குது. இது வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டராக இருக்கலாம், மனிஷ் சிசோடியாவாக இருக்கலாம், இன்றைக்கி செந்தில் பாலாஜி விஷயமாக இருக்கலாம். இப்படி எல்லாமே அப்போசிஷனுக்கு எதிரான வழக்குகளை ஸ்பீடப் பண்ணுறதில் காட்டுற அந்த அக்கறை மற்றவங்களும் இல்லை. இதன் மூலமாக வந்து அப்போசிஷனை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு நீதிமன்றங்களையும் தங்களுடைய அமைப்புகளையும் பாஜக பயன்படுத்திக்குது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை சரியாகத்தான் செயல்படுறாங்க அப்படின்னு இந்த பர்டிகுலர் கேஸை வச்சுக்கிட்டே பார்க்குறதா? நீங்கள் சொல்றதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். அமலாக்கத்துறையை தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக பிஜேபி பயன்படுத்துகிறது என்பது உண்மை உண்மை உண்மை. கடந்த 11 ஆண்டுகளாக அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை நாம் சொல்லலாம். அப்படி பழிவாங்கப்படுபவர்கள் பிஜேபி பக்கம் சாய்ந்தால் அவர்களை உடனடியாக அமலாக்கத்துறை கை கழுவி விட்டு அவர்களை விட்டு விலகி போய் விடுகிறது. அவர்களும் தப்பித்து விடுகிறார்கள் என்பதும் உண்மை. முகுல் ராயிலேருந்து அஜித் பவார்லேருந்து மகாராஷ்டிராவில் புஜ்பல்லேருந்து இந்த மாதிரி வந்து பல உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் உங்கள் பக்கம் அப்பட்டமான தவறு இருக்கும் பொழுது அந்த தவறை நியாயப்படுத்தி கொண்டு நீங்கள் அமலாக்கத்துறை மீதான இந்த பொதுவான குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது உங்களுடைய நியாயத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள். அமலாக்கத்துறையை எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக பிஜேபி மோடி அரசு பயன்படுத்துகிறது என்பது 100% உண்மை. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் இல்லை. இவர்கள் சூறையாடியவர்கள், நாட்டின் பொருளாதாரத்தை சூறையாடியவர்கள். உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்களின் படி பார்த்தால் ஊழல் என்பது தனிப்பட்ட பகையின் காரணமாக நிகழக்கூடிய கொலைகள், படுகொலைகள் இவற்றை விட படுமோசமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது புற்றுநோயாக இந்தியாவை அரித்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் இடி மிகப்பெரிய அளவில் ஒருதலை பட்சமாக நடக்குதுன்றதுலாம் யாதொரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுப்பதன் மூலமாக, அவரை பதவியிலிருந்து நீக்குவதன் மூலமாக இடியோட ஒருதலை பட்சமான நடவடிக்கையை, பிஜேபி அரசாங்கத்தின் பழிவாங்கும் நடவடிக்கை இன்னும் அதிகப்படியாக இந்த எதிர்க்கட்சிகள் மக்கள் மன்றத்தில் தோல் உரைக்கலாம். ஆனால் இது தலைகீழ போகுது. நீங்கள் செந்தில் பாலாஜியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு, செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இடியை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது உங்களுடைய எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகின்றன. திருவாளர் பொதுஜனத்தின் பார்வையிலிருந்து இதை பாருங்கள். அமலாக்கத்துறையை அப்பட்டமாக அரசியல் காரணங்களுக்காக பிஜேபி பயன்படுத்துகிறது என்பதில் யாதொரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜி மாதிரியான நபர்கள் மீதான விசாரணை அவர்கள் தவறு செய்தார்கள் என்பதால் ஏவி விடப்பட்டிருக்கிறது. அவங்க இன்றைக்கி அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு போனால் நடவடிக்கை இருக்காது, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஏமாந்தவர்கள் எவ்வளோ பேர்? 2000 பேருக்கு மேலே இன்றைக்கி குற்றவாளி கூண்டில் ஏற்றிருக்காங்க. மோடி ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்த இன்னொரு மிகப்பெரிய தவறு, இந்த கேஸ் என்றைக்கும் முடிவுக்கு வரக்கூடாதுன்னு 2000 பேரை வந்து அக்யூஸ்டாக சேர்த்து விட்டாங்க. 4 லேரில் தான் வருவான். எத்தனை வருஷம் ஆகும்? இன்னும் 50 வருஷம் ஆகும் கேஸ் முடியறதுக்கு. அப்போ ஒரு செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் சட்டவிரோதமான காரியத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அமலாக்கத்துறை மோடி அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்ற உங்களுடைய அந்த நியாயமான வாதமும் குற்றச்சாட்டும் குரலும் அடிபட்டு போகிறது. பொதுமக்கள் பார்வையிலேருந்து இந்த பிரச்சனையை நீங்கள் பாருங்கள். யார் வந்து அமலாக்கத்துறையை நியாயப்படுத்தணும்? அது ஏவல் துறை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த கவர்மெண்ட் வந்துன்னா அமலாக்கத்துறையை கலைச்சா கூட ஆச்சரியம் கிடையாது. சிபிஐ வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலான்ற முடிவு வந்தால் கூட ஆச்சரியம் கிடையாது. ஏற்கனவே அந்த குரல்கள் இன்றைக்கி பல தரப்பிலிருந்து எழ ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் அந்த ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் அதை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய சிக்கலே இதுதான். எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கு மோடி அரசு பயன்படுத்துகிறது என்று நீங்கள் சொன்ன வாதம் 100% கரெக்ட்.
பழிவாங்கப்படுபவர்கள் அதே நேரத்தில் உத்தமர்கள் இல்லை, அவர்கள் நாட்டை சூறையாடியவர்கள் என்பதும் உண்மை. இதில் எந்த பக்கம் நீங்கள் எடுப்பீங்க? இதில் இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். நீங்கள் ஒரு செந்தில் பாலாஜியை நியாயப்படுத்திட்டு அமலாக்கத்துறையை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது. நீங்கள் அமலாக்கத்துறை எதிர்கொள்ளணும்னா உங்கள் பக்கம் ஒரு தூய்மை வேணும். மறந்துடாதீங்க, ஃபேசிசத்துக்கு உலகம் பூரா வரலாறு ரீதியாக பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளாக ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை. நான் கொள்ளை அடிப்பேன், சூறையாடுவேன், என்ன வேணால் நான் செய்வேன், நாட்டோட பொருளாதாரத்தை நான் வந்து சீர்குலைப்பேன். ஆனால் எனக்கு மேலே வரவன், என்னோட எதிர்கட்சியை வந்து உட்கார்றவன், என்னை ஆளறதுக்காக வந்தவன், ஏன்னா விசாரணை அமைப்புகளை வச்சு பழி வாங்குறான்னு நான் கூச்சல் போட்டேன்னா அந்த கூச்சலுக்கு எந்த நியாயமும் கிடையாது. யார் அமலாக்கத்துறையை நியாயப்படுத்தினா? தப்பு செஞ்சவனையும் புடின்னு தான் நம்ம சொல்கிறோம். அவன் பிடிச்சவன்லாம் ஓகியம் ஒன்றும் கிடையாது. இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, தண்ணி குடிக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு மனோஜ். நான் என்ன சொல்கிறேன், இது ஒன்லி ஆர் த இடி ஸ்டேஜ் இருக்குன்னா இது பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லலாம். கோர்ட்டு சொல்லுதில்ல. ஏன் இந்த எல்லா வாதத்தையும் நேற்று முகுல் ரோத்தையும் கபில் சிபல் வைக்க வேண்டியதானே? எவ்வளோ பேர் திருடுறான், எங்களை மட்டும் ஏன் பிடிக்கல? இந்த ஒரு வாதத்தை எடுத்து வைங்களேன் தைரியம் இருந்துன்னா. அங்கே வேற மாதிரி தானே பம்முறீங்க. அப்போ அந்த டிஃபென்ஸ் வந்து கோர்ட் எப்படி இதை பார்க்கும்? இப்போ உங்கள் பிரச்சனை ஈடிக்கும் டிஎம்கேக்கும் கிடையாதுங்க. ஈடிக்கும் டிஎம்கேக்கும் மட்டும் கிடையாது, ஈடிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் கிடையாது, ஈடிக்கும் ஸ்டாலினுக்கும் கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையிலான பிரச்சனை. இதில் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கோ பை ரூல் ஆஃப் லா. மற்ற வாதங்களுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. இப்போ ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்து ரிசைன் பண்ணல, அவர் நான் அமைச்சராக தான் தொடர விரும்புகிறேன், நீங்கள் வேணால் ஜாமீனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொன்ன அந்த ஆர்டிகல் 21 மறுபடியும் அவர் விஷயத்தில் மீறப்படும் தானே? ஏன்னா ட்ரையல் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதில் நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது, ஹைகோர்ட் சொன்ன டைம் ஃப்ரேமில் முடிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி ஒத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி மீது அந்த தாக்குதல்ன்றது தொடங்க தானே செய்யும். இது ரொம்ப சிக்கலான கேள்வி. ஒருவேளை அவர் வந்து எனக்கு சுதந்திரம் வேணாம், எனக்கு வந்து நான் ஃப்ரீடம் ஆஃப் போஸ்ட்னு தெளிவாக சொல்லிட்டான், ஃப்ரீடம் ஆர் போஸ்ட்னு சொல்லியாச்சு. எனக்கு நான் மந்திரி பதவி எந்த காரணத்தை கொண்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் மனசாட்சி தெளிவாக இருக்குது, நான் சாட்சியை கலைக்க மாட்டேன், நான் என் மனசாட்சியை கட்டுப்படுகிறேன், உச்சநீதிமன்றம் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும். ஃப்ரீடம் ஆர் போஸ்ட்ன்ற கேள்விக்கு என்னுடைய பதில் போஸ்ட் என்று செந்தில் பாலாஜி சொன்னாலோ, அல்லது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை, அதான் ரைட் டு சைலன்ஸ் வாங்கல, நான் பதில் சொல்ல விரும்பல, லெட் த கோர்ட் டேக் இட்ஸ் ஓன் கால்னா, இது ரொம்ப ஸ்மார்ட் மூவாக தெரியும். பட் திஸ் இஸ் நத்திங் பட் டீசிங் த சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மனோஜும் மணியும் பேசுகிறதுக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிலாம் முடிவு பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்தர் யூ ஆர் டீசிங் த சுப்ரீம் கோர்ட். இந்த கேஸில் யூ ஆர் டீசிங் தி கோர்ட்டுன்றது தான் திரும்ப திரும்ப அவங்க சொல்லக்கூடிய வாதம். நேற்று அவர் ஜட்ஜு கேட்குற பாயிண்ட், சீனியர் ஜட்ஜு கேட்குறது வந்து 4வது முறையாக இது வருது. ஃபார் த பாஸ்ட் 3 டைம்ஸ் நாங்கள் இந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் பதிலே சொல்ல. கடந்த முறை என்ன சொன்னீங்க, எங்களுக்கு நோட்டீஸே அனுப்பல, நீங்கள் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ சொன்னீங்க, வாட் இஸ் திஸ், வி ஸ்டில் கிவ் யூ டைம்னு நாங்கள் சொன்னோம். ஸோ கோர்ட்டோட மூடு எப்படி, கோர்ட்டோட மூடு ரொம்ப முக்கியம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சீனியர் கவுன்சில்ஸ்க்கு அது தெரியும். ரொம்ப புத்தாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு, ஸ்மார்ட் மூவ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு, ரைட் டு சைலன்ஸ் படி நாங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பலை, லெட் த கோர்ட் டேக் இட்ஸ் ஓன் கால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி எ வெரி டைசி சுச்சுவேஷன் கோர்ட்டுக்கு. நான் ஒத்துக்கிறேன், அது ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டம் தான். ஏன்னா பெயிலெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரீகால் பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பண்ண முடியாதுன்னு இல்லை, அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான் முன்னால் வரும். நாங்கள் ஆர்டிகல் 21 மனசில் வச்சு உங்களுக்கு பெயிலை கிராண்ட் பண்ணோம், நீ இன்றைக்கி தப்பு பண்ணுறேன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், பெயிலை கேன்சல் பண்ணுறோன்னா அப்போ முதல்ல சொன்ன ஆர்குமெண்ட் என்னன்ற கேள்வி வரும். சரி, அந்த எக்ஸ்டென்ட் பதில் அவங்களே சொல்லியிருக்காங்க, நேற்று நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் கரெக்ட் பண்ணுவோம், அது இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு அது. நீ வந்து ஏன்னா முகுல் ரோத்தகி அதில் என்ன பண்ணுறாங்க, முகுல் ரோத்தகியும் கபில் சிபலும் டிஃப்ரெண்ட் பார்ட்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். முகுல் ரோத்தகி கன்ஃப்ரண்ட் பண்ணுறாரு, கோர்ட்டோட மோதுறாரு, கபில் சிபல் தாஜா பண்ணுறாரு, அதாவது கெஞ்சுறாரு. இது ரொம்ப கிளவராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு 50 லட்சம், அதுக்கு ஒரு 50 லட்சம். யார் பணம்? மக்கள் வரி பணம் தானே, என் பணம் உங்கள் பணம் தானே. 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் இப்படி அட்டாக் பண்ணுறாரு, ஒருத்தர் இப்படி கெஞ்சுறாரு. அப்போ தான் அவர் ஜட்ஜு என்ன சொல்கிறாரு, சீனியர் ஜட்ஜு, அப்படின்னா நாங்கள் செப்டம்பர் 27, 24 ஆர்டர் வந்து ராங்குன்னு பதிவு பண்ணி பெயில கேன்சலேஷனுக்கு போகுன்றார். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ப்ரொப்போசிஷனுக்கு மனோஜ், அதாவது வந்து நான் ஃப்ரீடம் ஆர் போஸ்ட்னா போஸ்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கோ, அல்லது கோர்ட்டை இன்னும் சீன்ற அளவுக்கு ரைட் டு சைலன்ஸ் நான் பதிலே சொல்லலை இந்த கேள்விக்கு, இல்லை இந்த கோர்ட் டேக் இட்ஸ் ஓன் கால்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை போனாங்கன்னா தட் வில் பி அ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். தென் இது வந்து நேரடியாக கன்ஃபரண்டேஷன், கவர்னர் எப்படி சுப்ரீம் கோர்ட்டோட மோதுறாரோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டோட மோதுதுன்ற இடத்துல தான் போய் நிற்கும். இது எல்லாம் எதுக்காக? ஒரு இண்டிவிஜுவலை காப்பாற்றுறதுக்கு. அப்படின்னா உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல்கிட்ட பாத்தியதைன்ற கேள்வி வரும். ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த
சுச்சுவேஷன் அரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஐ திங்க் அறவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வெரி வெரி மினிமல், வாய்ப்பு மிக 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 குறைவு. தட்ஸ் வெரி ஐ மீன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் அது. அப்படி போய் நீங்கள் எந்த சீனியர் கவுன்சிலும் அப்படி மோத மாட்டாங்க. இந்த ஒரு கேஸோட முகுல் ரோத்தகியோட லைஃபோ கபில் சிபலோட லைஃபோ முடிய போகிறதில்ல. இப்போ நீங்கள் சொல்கிற பதில போய் இந்த 2 சீனியர் கவுன்சில், ஏன்னா கபில் சிபல் நேற்று ஒரு பாயிண்ட் தெளிவாக சொல்லிட்டாரு, நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், நாங்கள் வந்து எஸ்ஆர் நோன்னு தான் சொல்ல போகிறோன்ட்டார். ஏன்னா தொடர்ந்து இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, 4வது தடவை கேட்குறாங்க, அதனால் ஆர்டர் ரிசர்வ் பண்ணுங்கன்னு துஷார் மேத்தா கேட்கும்போது கபில் சிபல் என்ன சொல்லிட்டார், நோ வி ஆர் நாட் கோயிங் டு ஆர்கியூ, வில் ஒன்லி டெல் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன் April 28ன்னு சொல்லிட்டார். நீ போய் எஸ்ஆர் நோன்னு சொல்லணும், அவ்வளோதான். வெதர் யூ சூஸ் ஃப்ரீடம் ஆர் போஸ்ட்டுன்றதை மட்டும்தான் நீ போய் சொல்லணும். அது ஒன்றை தவிர உனக்கு ஆப்ஷனே கிடையாது. அந்த இடத்துல போய் இவங்க மோதுற மாதிரி போஸ்ட்டுனோ அல்லது சைலன்ஸ், ரைட் டு சைலன்ஸ்னோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் அந்த சொல்கிற சீனியர் கவுன்சிலோட மரியாதை போயிடும். ஏன்னா நாளைக்கு இதே ஜட்ஜு முன்னால் கபில் சிபலோ முகுல் ரோத்தகியோ போய் நிற்கணும். அவங்களுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. தேவ ரோவிங் ப்ராக்டிஸ். செந்தில் பாலாஜிக்காக இந்த மாதிரியான ரிஸ்க்கை வந்து எந்த சீனியர் கவுன்சிலும் நீங்கன்றதுனால நாங்கள் சில விஷயங்களை சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் வேறு வழக்குகளுக்கும் வருவீங்க, அதை பாயிண்ட் அவுட் பண்ணி. அதனால தான் கிளவராக முகுல் ரோத்தகியை விட்டா இன்னும் பிரச்சனை முக்துன்னு கபில் சிபலுக்காக. ஏன்னா நிற்கிற கவுன்சிலோட ஸ்டேச்சர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க, நீங்கன்றதுனால நாங்கள் சொல்கிறோன்றாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு லாயர் அவர் கபில் சிபல். கபில் சிபல் நேற்று திண்டாடுறாருங்க, தண்ணி குடிக்கிறார் நேற்று கபில் சிபல். he was pushed to the wall ஆக்சுவலாக. அவர் இருந்ததால் நேற்று டைம் வாங்க முடிஞ்சது. எல்லாத்தையும் நேற்றே டிஸ்மிஸ் ஆகி பெயிலை கேன்சல் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருப்பான். அதுவே இவங்க விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப. கவர்னர் வந்து தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஒரு பக்கம் கவர்னர் விளையாடுறாரு, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் விளையாடுது. போத் ஆஃப் தம் ஆர் ஹேவிங் கன்ஃபரன்டேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அது ஒரு இஷ்யூவில் விளையாடுறாங்க, இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு விளையாடுறாங்க. ரெண்டு விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் on either side, both from the governor's side and the government side, they are having a serious confrontation with the Supreme Court. இது நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப கேடானது. அரசியல் ரீதியாக அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுக்கும். ஒரு அமைச்சராக ஒரு பதவி வச்சிருக்கிறதுனாலேயே இந்த வழக்கை வந்து இழுத்தடிச்சிட முடியுமா? ஏன்னா ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி இன்வால்வ்டு விஷயம், அவங்க முழுக்க விசாரிக்கிறாங்க. தமிழ்நாடு ஏஜென்சினா கூட ஏதோ பண்ணிடுவாங்க அமைச்சர் என்ற முறையில் நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி இன்வால்வ்டு ஒரு அமைச்சர்ன்ற ஒரு பதவி மூலமாக விட்னஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, மாற்றுறது, இதெல்லாம் நடந்துரும் அப்படின்றது அசம்ஷனா இல்லை உண்மையில அப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கா? உண்மையிலே நடக்க வாய்ப்பு இருக்குது. இதில் என் கருத்து உங்கள் கருத்து என்னன்றது நீங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேள்விக்கு நேற்று பதில் சொல், ஜஸ்டிஸ் ஓகா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார். நோபடி ஹஸ் கம் டு தி விட்னஸ் பாக்ஸ்ன்றார் கபில் சிபல். அதுக்கு ஜஸ்டிஸ் ஓகா சொல்கிறாரு, யூ ஹவ் என்ஷூர்ட் தட் நோபடி கம்ஸ் டு த விட்னஸ் பாக்ஸ். கோர்ட் ஆல்ரெடி முடிவு பண்ணிடுச்சுங்க, யூ ஆர் tampering the witness, you are not allowing the witness to comes to the witness box னு கோர்ட் சொல்லுது. என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? அது சரியா தப்பான்ற ஆர்குமெண்ட் வேறு. சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம். பிடிக்குதோ பிடிக்கல நீ அங்கே தான் போய் நின்னாகணும். கவர்னர் விஷயத்தில் வாய் காது வரைக்கும் கிழிகிற அளவுக்கு திமுக சார்பு ஊடகங்களும் திமுக சார்பாக பேசக்கூடியவங்களும் 4 நாள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசாத பேச்செல்லாம் பேசினாங்கல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. இப்போ இதுக்கு எதுக்கு வாய் மூடி மௌனமாக இருக்காங்க? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ த ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் இஸ் த சுப்ரீம் கோர்ட். இந்த கேள்விக்கு ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி நடத்துகிற கேஸுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, சென்ட்ரல் ஏஜென்சி நடத்துகிற கேஸுக்கு ஸ்டேட் மினிஸ்டர் எந்த அளவுக்கு சாபட்டாச் பண்ண முடியும்னு கோர்ட்டு சொல்லுது. பிகாஸ் யூ ஆர் அ மினிஸ்டர். கோர்ட் அப்படி சொல்லும்போது உனக்கு ஆப்ஷனே இல்லை. இதுதான் இப்போ பிரச்சனை. யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். வர்ச்சுவலி யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன். சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத கேட்டுட்டு நீ நடந்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்கலாம், இல்லை ஜெயிலுக்கு போவீங்க, அவ்வளோதான். ஆம்பிகுட்டிக்கு இடமே இல்லை. இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதுனா நானும் நீங்களும் இதுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனை சொல்லலாம். கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, எஸ் யூ ஆர் நாட் ஆல், எவ்வளோ பெரிய வார்த்தைங்க, யூ ஆர் நாட் என்ஷூரிங் எனிபடி டு கம் டு தி விட்னஸ் பாக்ஸ்ன்றாங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து யூ பிரிவென்ட் தம் ஃப்ரம் கமிங்ன்றாங்க கோர்ட் சொல்லுது. இந்தியாஸ் டாப் மோஸ்ட் லாயர்ஸ் ஒருத்தரில் 2 பேர் அப்பியர் ஆகிறாங்க, காப்பாற்றுறதுக்கு தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள்? இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இஷ்யூக்காக பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஐடியாலஜிக்காக பண்ணுறீங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம், மன்னிக்கலாம். இதை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலுக்காக பண்ணுறீங்க, that to an individual with a shady past. ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர் அவரோட. இது நீங்களே சொல்லியிருக்கீங்க, மற்றவங்கள விடுங்க. உங்கள் பேசின பேச்செல்லாம் எடுத்து இன்றைக்கி போட்டாலே தெரியும். ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து கம்பல்ஷன் இந்த இண்டிவிஜுவல் அட் த காஸ்ட் ஆஃப் கிரெடிபிலிட்டி டு யுவர் கவர்மெண்ட்? உங்கள் அரசாங்கத்தோட நம்பகத்தன்மையை காவு கொடுத்து ஒரு தனிநபரை காப்பாற்றுறதுக்கு ஏன் இவ்வளோ மல்லு கட்டுறீங்க? நீங்கள் பல விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன இந்த வழக்கில். இது மாநில அரசுக்கான நம்பகத்தன்மையை சிதைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதில் 19 இடியோட இதில் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் சொன்னது இடியை பற்றி நீங்கள் சொன்னது அத்தனையும் நான் ஒத்துக்கிறேன்.
ஆனால் அதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதியை தமிழக அரசும் திமுகவும் இழந்து விட்டாங்க. ஏன் செந்தில் பாலாஜி விஷயத்தில் நீங்கள் அடம் பிடிக்கிறதால அவர் ஜெயிலில் போடுன்னு யாருமே கேட்கலங்க. மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு தானே கேட்குறாங்க. நான் மந்திரியாகவே அவர் வச்சுப்ப நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு நீங்கள் மற்ற உதாரணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்ட முடியாது. ஏன்னா கோர்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. இட்ஸ் வெரி சிம்பிள். இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த விஷயத்தில் போய் இவங்க உச்சநீதிமன்றத்தோட மோதுறது, இது வர்ச்சுவலி மோதுறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் எ கன்ஃபரண்டேஷனிஸ்ட் அப்ரோச் வித் சுப்ரீம் கோர்ட். கோர்ட் இதை சும்மா விடாது. இதுக்கான விலையை அவங்க கொடுப்பாங்க. இது நடக்கும் பொழுது நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு 3 கேசஸ் அமைச்சர் பொன்முடி மீது அந்த ஹேட் ஸ்பீச்சில் பிரைமா ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்கிறாரு. அமைச்சர் துரைமுருகன் வழக்கில் டிஏ கேஸை ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போகிறாங்க. ஆல்ரெடி பண்ணதை ரத்து பண்ணிட்டாங்க. அண்ட் இடி ரைடு வந்து ஹராஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி ஒரு பெட்டிஷன் போடுறதா? எல்லாத்துக்கும் டைம் பவுண்ட் இருக்குது, டைம் மேனர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் ஹைகோர்ட் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயம், எல்லாமே டிஎம்கேவுக்கு எகெயின்ஸ்டாக நடக்குது. இது எப்படி பார்க்குறது? தப்பு பண்ணாங்க, அதனால் அது இவங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுது. ஏதோ இது இவங்களை பழிவாங்கிறதுக்காக கான்ஸ்பிரசி தியரிஸ் உள்ளே போய் வந்து ஜுடிஷியரி திமுக எதிராக இருக்குன்னு பேசுகிறதுலாம் அபத்தத்துலேயும் அபத்தமான வாதம். தன்னுடைய பரம எதிரியான ஜெயலலிதாவை ஜுடிஷியல் ஃபாரமை யூஸ் பண்ணி தான் திமுக வீழ்த்துச்சு. ஜுடிஷியல் ஃபாரமை டிஎம்கே மாதிரி ரொம்ப அழகாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது ஆல் அலாங் தேர் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த தப்பு பண்ணவன் உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அதை தான் அவங்க இன்றைக்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டை பேசிட்டோம். டாஸ்மாக் கேஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை முதல்ல என்ன பண்ணாங்க, வேறு ஹைகோர்ட்டுக்கு மாற்றினாங்க. அப்புறம் ஹியரிங் வரும்போது என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றணுன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் நாங்கள் டிஸ்மிஸ் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னா வித்ரா பண்ணாங்க பெட்டிஷனை. அதே நேரத்தில் எங்கள் ஹைகோர்ட்லேயும் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஏன் போனீங்க? ஒரே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டையும் ஆன்டகனைஸ் பண்ணாங்க, ஹைகோர்ட்டையும் ஆன்டகனைஸ் பண்ணாங்க. இன்னொன்று, அந்த கேஸோட மெரிட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனோட ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த மாதிரிலாம் கேட்கவே முடியாது, கேட்டாலும் கிடைக்காது. அதுவும் இன்றைக்கி வந்து பிஎம்எல்ஏ கேசஸில் வந்து கோர்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை தெரிஞ்சுதுன்னா கோர்ட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. எல்லாம் ராங் அட்வைஸ். யார் கொடுத்த அட்வைஸ்ன்னு தெரியல, ராங் அட்வைஸ். ரெண்டாவது, டாஸ்மாக் இஸ் அ டிஃப்ரெண்ட் என்டைட்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் என்டைட்டி. டாஸ்மாக் உள்ளே ரைடு போகிறான்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு போய் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் முந்திரி கொட்டை மாதிரி கோர்ட்டில் நிற்கணும்? யாரை காப்பாற்றுறதுக்கு? மணலில் இப்படி தான் பண்ணாங்க. கலெக்டர்ஸுக்கு இடி சம்மன் அனுப்பும்போது சம்மன்ஸ் வந்து கலெக்டர்ஸ்க்கு அனுப்பக்கூடாதுன்னு கவர்மெண்ட் போச்சு. அதை ஹைகோர்ட்டில் இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கினாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ரிவர்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ வந்து டாஸ்மாகில் ரைடு நடக்குதுன்னா டாஸ்மாக் போனால் கூட அதுவே தப்பு. டாஸ்மாக் போனால் புரிஞ்சுக்கலாம், கவர்மெண்ட் எதுக்கு போகுது? அது ஏர்லி ஸ்டேஜ். இது எல்லாமே நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வந்து டாஸ்மாக் என்ன அரெஸ்ட் பண்ண போகிறோம், எனக்கு ஏபி வேணும்னு கேட்டு போனால் அது பர்ஃபெக்ட்லி லாஜிக்கலி கரெக்ட். இப்போ விசாகன் இருக்கார், டாஸ்மாக் எம்டி, அவர் வந்து ஹி இஸ் ஃபேரிங் அரெஸ்ட் அண்ட் கோஸ் ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில்னா பர்ஃபெக்ட்லி கரெக்ட், தட்ஸ் இஸ் ரைட். 19 எந்த ரைடுமே பண்ணக்கூடாது, நீ எப்படி போவ? எந்த விசாரணையுமே இது எல்லாமே ஜெயலலிதா பாணி அரசியலுங்க. 96 ஆகஸ்ட்டில் பவர் போன உடனே அந்த அம்மா போய் முதல்ல ஒரு பிளாங்கட் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 29 வருஷத்துக்கு முன்னால் ஜஸ்டிஸ் சிவப்பா முன்னால் வந்தது. எந்த ஏஜென்சியும் எந்த கேஸ்லையும் என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்படி ஒரு பெட்டிஷனும் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் எவனுமே போட்டதில்லை. எந்த கேஸ்லையும் எந்த ஏஜென்சியும் என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு பெட்டிஷன் கபில் சிபல், அங்கேயும் கபில் சிபல் தான். அது என்ன ட்ரிகர்னா, அதுக்கு ஒரு 2 நாள் முன்னால் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் தேவகவுடா கவர்மெண்ட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் எம்பி ஊழல் பெருச்சாளிகளை மூட்டை பூசி நடுக்குது மாதிரி நசுக்கும் அப்படின்னு வந்து ஊழல் பெருச்சாளிகளை நசுக்குவோம்னு பேசினார். அதை காரணமாக வச்சு இவங்க போகிறாங்க. அப்போ சிபிஐ கவுன்சில் ராஜமாணிக்கம் அவர் ரொம்ப அழகாக சொன்னார், somebody has said something at somewhere then somebody were not made as respondents. உடனே பெயில் பெட்டிஷனை வித்ரா பண்ணாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் நவம்பரில் பெயில் பெட்டிஷன், ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் போஸ்ட் டிஸ்மிஸ் ஆகி அதான் டிசம்பரில் அரெஸ்ட் பண்ணாங்க. அது வேறு விஷயம். இந்த இது இருக்கு இல்லையா, பிளாங்கெட் ரெமெடி கேட்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு போனாங்க, இவங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போகிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து இடி உள்ளே வருதான். உள்ளே வரும்போதே வரக்கூடாது அப்படிலாம் ஆர்டரே பண்ண முடியாது. அதுவும் வந்து இடி பவர்ஸ் வேர் அப்பீல்டு பை த சுப்ரீம் கோர்ட் ரிப்பீட்டட்லி. 2022 ஆர்டர், அது நவ் இஸ் அண்டர் சேலஞ்ச். அந்த 2022 ஆர்டரை ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. இடிக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் கொடுத்த அந்த 2022 ஆர்டர் அப்பீல்டு பண்ண ஆர்டர், அதன்படி பார்த்தீங்கன்னா இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் போடவே முடியாது. வேணா டைமை ட்ராக் பண்ணலாம். அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஏன்னா முதல்ல விசாரித்த பெஞ்ச் வந்து 5 டேஸுக்கு வந்து இவங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த பெஞ்ச் ரெக்யூஸ் பண்ணோன்னே அந்த ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆச்சு. நேற்று அது ஸ்டேட்டஸ்கோ ஆன்ட்டு. எதுக்கு இந்த மாதிரி பிளாங்கெட் பெட்டிஷன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? நான் தான் சொல்கிறேன், ஒரு இண்டிவிஜுவல் போனால் அது ஒரு இடி ஆஃபீஸர் விசாகணும், அல்லது வந்து டாஸ்மாக் ஆஃபீஸர் விசாகணும், அல்லது டாஸ்மாகில் வேறு யாரோ அஃபீஷியல்ஸோ
இல்லை சம் மினிஸ்டர் சம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போகிறாங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரொபோசிஷன். ஓவராலாக நீ வந்து என்கொயரியை பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு இடமே இல்லை. அந்த மாதிரிலாம் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ ரிப்பீட்டட் ராங் அப்ரோச்சஸ் இது எதை காட்டுதுன்னா தே ஆர் ராட்டடு. எதையோ யாரையோ காப்பாற்றுறதுக்கு இடியில் வந்து இவங்க அந்த மாதிரி ராங் ஸ்ட்ராட்டஜிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் இதுலேருந்து தெரிய வருது. சி தேர் ராட்டடு. நீங்கள் பயப்படலாங்க, பயத்தை வெளியில் காமிச்சக்கூடாதுவாங்க. யூ ஷுட் நாட் ஷோ யுவர் வீக்னஸ். இங்கே நாட் ஓன்லி தே ஆர் ஃபியரிங், தே ஆர் ஆப்வியஸ்லி எக்ஸ்போசிங் தேர் ஃபியர். இங்கே தான் இவங்களே போய் மாட்டுறாங்க. யார் இவங்கள போக சொன்னா கோர்ட்டுக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நேற்று கோர்ட்டுக்கு இவங்க போகாமல் இருந்தால் இவங்களுக்கு இந்த எம்ப்ரேஸ்மெண்ட் கிடையாது. என்ன பண்ணியிருப்பான் இடி? நான் தலையை பாங்கிடுவேண்ணா. ஏன்னா இடியோட மரியாதை இன்னொரு பக்கம் இன்றைக்கி நாடு பூரா சரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. கோர்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட்லி ஸ்டார்டட் கிவிங் ஆர்டர்ஸ் அகெயின்ஸ்ட் இடி. மோடி 3.0 நீங்கள் பார்த்துருப்பீங்க வெவ்வேறு கோர்ட்ஸில். என்ன அதிகபட்சம் என்ன பண்ணிட முடியும்? டாஸ்மாகில் யாராவது ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ண முடியும். லெட் தம் டு இட். நீ பெயிலுக்கு போ. ஆனால் நீ வந்து அதுக்கு முன்னாலேயே வந்து ப்ரீஎம் பண்ணணும்னா அதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது. ஸோ அங்கேயும் தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நேற்று அதே மாதிரி துரைமுருகன் இஷ்யூ வந்து இன்ட்ரெஸ்டிங்லி 2001 and 6 சொத்து குவிப்பு வழக்கில் he was relieved. அது வந்து அந்த கேஸ் வந்து 2007 2001 கேஸ் போட்ட கேஸில் வந்து 2007 வந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதை சேலஞ்சு பண்ண போட்ட கேஸ். நம்ம சிஸ்டம் எவ்வளோ மோசமாக 18 வருஷம் பொறுத்து அது மறுபடியும் ரீட்ரையலுக்கு அனுப்புகிறாங்க. அது எவ்வளோ நாளில் முடியும்? 6 மாதம்ன்றான். அது எவ்வளோ நாளில் முடியும் நமக்கு தெரியாது. பொன்முடி கேஸ் வித் கிளாசிக் கேஸ். ஏன்னா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வீடியோவை போட்டே காமிக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், இது கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அண்டு ஹிந்து வைஷ்ணவைட் அண்ட் சைவைட்டுக்கு எதிரான இது ஹேட் ஸ்பீச்சுக்கே கொண்டு வராரு. பிரைமா ஃபேஸே ஹேட் ஸ்பீச் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் 2023 சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி இது பிரைமா ஃபேஸே ஹேட் ஸ்பீச். நீ எஃப்ஐஆர் போடலை, இப்போ அவர்கிட்ட ஒரு வாரம் பொறுத்து வந்தும் போலீஸ் எஃப்ஐஆர் போட மறுக்குது. ஸோ மோட்டோவாக எஃப்ஐஆர் இன்றைக்கி வருது இந்த கேஸு, சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் இன்றைக்கி வருது. இதெல்லாம் இவங்களாவே வர வச்சுக்கிட்ட கேஸு. இப்போ நான் என்ன கேட்குறேன், செந்தில் பாலாஜி கூட ஒரு லாஜிக்கலி ஓகே பழி வாங்குதுன்னா ஒத்துக்கலாம் நம்ம. லாஜிக்கலி இஸ் பாசிபிள். பொன்முடி கேஸில் என்ன? பொன்முடி பேசின பேச்சுக்கு எந்த நேரமும் நீங்கள் மந்திரி அவரை வந்து கேபினெட்லேருந்து ரிமூவ் பண்ணிருக்கணும்ல. இப்போ எதுக்கு பார்ட்டி போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணீங்க? அவர் தப்பே பண்ணல, எதுக்கு ரிமூவ் பண்ணீங்க? பார்ட்டி போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுவீங்க, கேபினெட் போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ண மாட்டான்னா இது ஹேட் ஸ்பீச்னு ஜட்ஜி சொல்கிறாருங்க. இப்போ அந்த ஜட்ஜுக்கு நீங்கள் வந்து ஆட்ரிபியூட் மோட்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, அதான் செய்ய போகிறீங்க நீங்கள். ஸோ பொன்முடி இஷ்யூலாம் இவங்களாவே அதாவது தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற கதை. யாரை காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்று தான் புரியல. ஏதோ ஒரு பெரிய பாலிசி இஷ்யூவில் வந்து நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை பழி வாங்குது, நீங்கள் அப்போ வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறீங்கன்னா ஓகே. இதெல்லாம் கரப்ஷன் கேசஸ்ஸு, ஹேட் ஸ்பீச் கேசஸ்ஸு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான மினிஸ்டர்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன வந்ததுன்னு எனக்கு புரியல. கலைஞர் இருந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது பிகம் மில் ஸ்டோன் இன் தர் நெக். கழுத்து சுற்றின ஆட்டுக்கெல்லாம் மாறிட்டாங்க தீஸ் மினிஸ்டர்ஸ். யாரால உங்களுக்கு நீங்கள் செய்கிற எவ்வளோ நலத்திட்டங்கள், எவ்வளோ ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த 4 monthஸில் இந்த 4 இயர்ஸில் இந்த கவர்மெண்ட் நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கு, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பட் எப்பயுமே நெகட்டிவ் இஷ்யூஸ் தான் எடுப்படும், பாசிட்டிவ் இஷ்யூஸ் எடுப்படாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அதில் திஸ் கவர்மெண்ட் இஸ் ஆன் அ ராங் பாத். ரொம்ப மோசமான ஒரு பாதையில் இந்த கவர்மெண்ட் போயிட்டுருக்கு. இன்னும் ஓராண்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இவங்க போய் மாற்றுறதுன்றது வந்து இவங்க தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலி டிஎம்கேக்கு செட்பேக்காக இருக்குமா? இல்லைங்க, 1 year பொறுத்து வரும்போது இதெல்லாம் செட்பேக்காக மாறுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, லோக்கல் இஷ்யூஸில் தாங்க அசம்பிளி எலெக்ஷன்ஸ் டிசைட் ஆகும். நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷனு, என்இபி இந்த இஷ்யூஸ் எல்லாம் விட லோக்கல் இஷ்யூஸு, உள்ளூரில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், லா அண்ட் ஆர்டரு, மினிஸ்டர்ஸ் மேலே வரக்கூடிய சார்ஜஸ்ஸு, என்ன பேச்சு பேசுகிறாங்க மந்திரிங்கெல்லாம். உங்களுக்கு 96-2001 அப்படி தானே உங்களுக்கு போச்சு. பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசுனீங்கன்னா உங்களோட சாதனைகளெல்லாம் ஒரு பக்கம் போயிடும். உங்களுக்கு வந்து அது நெகட்டிவாக போயிடும். 2006 and 11 சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எலெக்ஷனில் எதிரொலிக்காது, நாங்கள் எவ்வளோ 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு. 1000 ரூபாய் பற்றி இன்றைக்கி என்ன பேச்சு வருது? 1000 ரூபாய் பற்றி பேசும்போது 1000 ரூபாய் வச்சு என்ன பிரயோஜனம்? வெளிப்படையாக பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, சவரன் வேலை என்ன விற்கிது, இந்த 1000 ரூபாய் வச்சு நான் என்ன போகிற இடம்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், எதுக்கு குத்தி காமிக்கிறீங்க? ஓசின்னு சொன்னதும் பவுடர் வாங்கி பூசிக்கிட்டியான்றதும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோன்றதும் மக்களை சீண்டி பார்க்குற வேலை. ஏடிஎம்கேல இப்படி செஞ்சதே இல்லை. எங்கெல்லாம் டிஎம்கே தப்பு பண்ணுதுன்றது இதுதான். தலைமை வந்து மிக நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்வாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் கட்சிக்காரன் வில் பிஹேவ் லைக் எ மான்ஸ்டர்.
அவங்க பிசாசு மாதிரி மக்கள் மத்தியில் போய் மோதுவாங்க, சண்டை போடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அவப்பேர் வரும், தோற்று போவாங்க. இதுதான் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு நடக்கிறது. இப்போ நம்ம பேசின இத்தனை விஷயம்லாம் ஓராண்டு பிறகு வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குமா நீங்கள் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எதிரொலிக்கும். அது எதிரொலிக்காது என்று தங்களை தாங்களே திமுகவும் அவருடைய நண்பர்களும் ஏமாற்றிக் கொள்ளலாம். கண்டிப்பாக இதெல்லாம் எதிரொலிக்கும். லோக்கல் இஷ்யூஸில் தான் எலெக்ஷன்ஸ் வந்து தீர்மானிக்கப்படுது. இதுக்கெல்லாம் எந்த எதிர்வினையும் இருக்காதுன்னு நீங்கள் கடந்து போவீர்களே ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். கோர்ஸ் கரெக்ஷனுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்க. கோர்ஸ் கரெக்ஷனுக்கு ஐ வில் பிளேம் அகைன் த அவங்களோட கூட்டணி கட்சிகளை கொலிஷன் பார்ட்னர்ஸை தான் ஐ வில் பிளேம். நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கவர்மெண்ட்டில் நீங்களும் ஒரு அங்கமாக இருந்து இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. அதுவும் கிடையாது. அப்போ எதுக்காக இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க? கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் பிஜேபி எதிர்ப்பு என்கிற அந்த ஒற்றை புள்ளியை வச்சுக்கிட்டு இங்கே நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இதை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நேற்று சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்ஸுக்கு பிறகு 2 லெஃப்ட்டும் விசிகே எல்லாம் எதுக்கு சைலண்ட்டாக இருக்காங்க? ரியாக்ட் பண்ணும் இல்லைங்க. கோர்ட்டு கேட்குது. இட்ஸ் நாட் இடி, இட்ஸ் கோர்ட். சுப்ரீம் கோர்ட், ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த லேண்ட். ஏன் அமைதியாக இருக்கீங்க? என்ன நடந்தாலும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னா அப்போ சேர்ந்து தான் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக சார். மண்டே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி மனோஜ்.